நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி நாடாளுமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் கண்டு வருகிறோம். (2025) நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்தை நோக்கி புறப்பட்டு செல்கிறார். அந்த காட்சிகளை கண்டு வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் டார்வின் இணைகிறார். வணக்கம் டார்வின், விவரங்கள் என்ன? 2025 நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட்டத்தில் உரையாற்ற புறப்பட்டார் குடியரசுத் தலைவர். இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் டார்வின் இணைகிறார். வணக்கம் டார்வின், விவரங்கள் என்ன? 2025-26 ஆண்டுக்கான அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது இன்று தொடங்கி நடைபெற இருக்கிறது. அந்த பட்ஜெட் கூட்டத்தொடருடைய முதல் நாளான இன்று குடியரசுத் தலைவர் உரையுடன் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரானது தொடங்கி இருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்ற இருக்கிறார். அதற்காக அவர் பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து சாரட் வண்டிகளில் அவர் கிளம்பிய அந்த காட்சியை நாம் இந்த குதிரை பூட்டிய இந்த சாரட் வண்டியை 10:43 மணி அளவிற்கு அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து புறப்பட்ட அவர் இந்த சவுத் பிளாக் நார்த் பிளாக் நேரடியாக அவர் பாராளுமன்றத்திற்கு புறப்பட சென்று கொண்டிருக்கும் இந்த காட்சியை தான் பார்க்க முடிகிறது. இதன் பின்பாக அவர் பாராளுமன்றத்திற்கு சென்றடைந்தவுடனாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், பிரதமர் மோடி, சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அவர் குடியரசுத் தலைவரை வரவேற்று அவைக்கு அழைத்து செல்வார்கள். அதன் பின்பாக 11 மணிக்கு நாட்டுப்பண் இசைக்க குடியரசுத் தலைவர் உரை என்பது தொடங்க அரசினுடைய பணிகள், சர்வதேச இந்திய பொருளாதாரம், இந்திய உலக நாடுகளின் பாதை உள்ளிட்ட பல்வேறு பதங்கள் இடம்பெறும் என்று தெரிகிறது. தற்போது இந்த அரசானது செய்துள்ள கடந்த காலங்களில் செய்துள்ள சாதனை, அதே போன்று அவர்கள் கடந்து வந்த பாதை, எதிர்கால திட்டங்கள் என்னென்ன உள்ளிட்டவை தொடர்பாக அந்த குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற இருக்கிறது. இது மேலும் இந்தியாவுடைய எதிர்கால திட்டத்திற்கான வேறு நீண்டகால எதிர்கால திட்டத்திற்கான வேறு திட்டங்கள் என்னென்ன வகுக்கப்பட்டிருக்கின்றன, இந்தியாவுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது உள்ளிட்ட விஷயங்களை குடியரசுத் தலைவர் முர்மு தன்னுடைய உரையில் தெரிவிக்க இருக்கிறார். அதே போன்று நாட்டினுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய உற்பத்தி, மேலும் பெண்கள் பாதுகாப்பு, அதே போன்று நாட்டினுடைய இளைஞர்கள் சக்தி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை அவர் இந்த குடியரசுத் தலைவர் உரையில் நிகழ்த்தியிருக்கிறார். அதற்காகத்தான் தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து சாரட் பூட்டிய வண்டிகளுடன் புறப்பட்டு அவர் நாடாளுமன்ற வளாகத்திற்கு சென்று கொண்டிருக்கும் இந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கு வந்த உடனாக அவர் குடியரசுத் தலைவரை வரவேற்று நாடாளுமன்ற வளாகத்திற்கு அவைக்குள்ளாக அழைத்து செல்ல இருக்கிறார்கள். அதன் பின்பாக அவருடைய குடியரசுத் தலைவருக்கு முதலில் உயிரிழந்தவர்களுடைய முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கான அந்த உயிரிழந்தவர்களுக்கான அந்த இரங்கல் தெரிவிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரை என்பது தொடங்கப்பட்டு நாடாளுமன்றத்தினுடைய இரு கூட்டத்தில் அவர் உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த உரை முடிந்த பின்பாக இன்று பிற்பகல் இந்த நாடாளுமன்றத்தினுடைய அறிக்கையை மத்திய வளர்ச்சி, அதே போன்று எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்க போகிறது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அடங்கிய அந்த பொருளாதார ஆய்வறிக்கையை இன்று மத்திய நிதியமைச்சர் முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின்.
நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாரம்பரிய முறைப்படி குதிரைகள் பூட்டிய வண்டியில் நாடாளுமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். அந்த காட்சிகளை கண்டு வருகிறோம். 2025 நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றுவதற்காக பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குதிரை வண்டியில் நாடாளுமன்ற கூட்டத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்.